ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரெஸ்டீஜ் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் வந்து டாடா ஸ்பீக்கரில் தான் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு ஒரு 1000 rupees ஆஃபரோடய கிடச்சிது இது. சரிங்களா? இதை மோஸ்ட்லி நான் யூடியூப்பில் செக் பண்ண சொல்ல யாருமே இதோட வீடியோ போடலை. சரி, அதனால தான் நாங்களாவது போடலான்னு சொல்லிட்டு இது எடுத்தோம். வேறு என்ன சொல்கிறது, இதை அது வாங்கினது வந்து மோஸ்ட்லி இதோட எம்ஆர்பி வந்துட்டு எனக்கு காட்டினது வந்து 8400. ஆனால் இதோட எம்ஆர்பியோட நாங்கள் 1000 rupees டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு 7200 நான் வாங்கினேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் போகலாம். அன்பாக்சிங் வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 சைடு கவர் பண்ணி தான் கொடுத்தாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓப்பன் பண்ணதில் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கேபிள் ஒன்றில் வந்துட்டு உங்களுக்கு 3-pin plug தான் கொடுக்குறாங்க. 3-pin plugல வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மீட்டர் இருக்கும். 1 மீட்டர் கேபிள் வந்துருக்கு உங்களுக்கு. ஆல்மோஸ்ட்டு 1 மீட்டர் கேபிள் கொடுத்துட்றாங்க இதில். அப்புறம் நம்மளோட ஒரு மெஷரிங் கப் ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்புறம் நம்மளோட ரைஸ் குக்கர் இருக்கீங்க, எலக்ட்ரிக் ப்ரெஷர் ரைஸ் குக்கரு. இதை வர வச்சிடலாம். அப்புறம் ஒரு இது உங்களுக்கு ரெசிபி புக் ஒன்று வந்துடுது இதில். இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஸ்பாச்சுலா ஒன்று, சின்னதாக. பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் சொரப்பாக அந்த இது ஹோல்ஸ் வரும். பின்னாடி முன்னாடியும் நல்லா இருக்குது. கொஞ்சம் பிளாஸ்டிக் தான். ஓகே, அடுத்து நம்ம ரைஸ் குக்கருக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் ரைஸ் குக்கர். இங்கே வந்துட்டு உங்களுக்கு 6 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். சரிங்களா? 6 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரெஷர் நாப் வந்து இங்கே வந்துடும். உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ரெஷர் நாப் இருக்குது. இது நீங்கள் ஓப்பனும் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரிலீஸ்க்கு வந்து இது தள்ளி விட்டிங்கன்னா ரிலீஸ் இங்கே போட்டிருக்காங்க, சீல் அண்ட் ரிலீஸ்னு. இது தள்ளி விட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். திருப்பி தள்ளிங்கன்னா லாக் ஆகிடும் சீல். இது நீங்கள் கைட்டி வாஷும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இந்த டைப் தான் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேஃப்டி நாபும் இங்கே வருது. நார்மலாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி நாப் ஒன்று வரும் தனியாக. அந்த நாப் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடுது. உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுற ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி இதை பற்றி தெரியும். இப்போ நார்மல் பிராண்டில் வருது நிறைய இந்த மாதிரி சேஃப்டி நாப்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவாக. இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லிட் வந்துடுது. இதில் வந்து இந்த வாஷர் டைப் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, குக்கரில் வரலாம். அதுதான் இது. நீங்கள் கைட்டிட்டு இந்த மாதிரி வாஷும் பண்ணலாம். இது இந்த ப்ரெஷர் அந்த வெளியில் வர இது வருது, இந்த வெயிட்டோடது ப்ளஸ் வந்து சேஃப்டி நாப் இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக. சரிங்களா? இதை நீங்கள் எடுத்து தனியாக வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதுதான். அவ்வளோதான், வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை இதில். இதுதான். இதை நீங்கள் வந்து இந்த ஹோல்டரில் இப்படியும் வச்சுக்கலாம். குக் பண்ணும்போது 2 சைடும் உங்களுக்கு ஹோல்டர் இருக்குது. 2 சைடும் வந்து ஹோல்டரில் வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இது நீங்கள் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அடுத்து வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விசில் வரும்போது அந்த தண்ணி வந்து டெபாசிட் ஆகுது. இப்போ சப்போஸ் சாப்பாடுலாம் வெடிக்கிறீங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி வந்து இங்கே டெபாசிட் ஆகும் அந்த விசில் வர சொல்ல. அடுத்து உங்களுக்குள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படின்னா சாண்ட்விச் பாட்டமோட உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இது வந்துடுது. கரெக்டாக நல்லா இருக்குது, பார்க்க குவாலிட்டியாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மெஷரிங் லெவலில் போட்டு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? எத்தனை எவ்வளோ மெஷரிங் லெவல்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக கொடுத்துட்றாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளக் நம்ம சொருவது மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு இருக்குன்னா இந்த கரண்ட் இப்படி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? உள்ளே வந்துட்டு இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே இதுவாக இருக்குது. நார்மலாக உங்களுக்கு வர இந்த ரைஸ் குக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மெத்தட் தான். ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. இதான் ஹீட்டிங் காயில் ஃபுல்லாக இதான் உங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே காப்பர் அந்த இது செராமிக் கோட்டிங் வச்சு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு அந்த நான்ஸ்டிக் வருது பார்த்தீங்களா, நான்ஸ்டிக் டைப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் நம்ம எதுவும் சமைக்க போகிறதில்ல, இதை வச்சு தான் சமைக்க போகிறோம். ஸோ இதை வச்சு சமைக்கும் போது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்காவாக. சரிங்களா? ஃபுல்லாகவே இதில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான் உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோல்ஸ் தான். அது உள்ள யூசர் மேனேஜ் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக இருக்கும். இதான் மோஸ்ட்லி இதில் வருது. வேறு எதுவும் இதில்
அதில் கொடுக்கல. மற்ற பிராண்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ட்ராவாக நிறைய அந்த வடி அந்த ஸ்டீமர் பாட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ப்ரெஸ்டீஜில் வந்து அதெல்லாம் மோஸ்ட்லி எதுவும் கொடுக்கறது இல்லை. அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். அதில் வந்துட்டு உங்களுக்கு குக்கிங் எப்படி பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இதுதான் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி ஒரு வாட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது லாக்கிங் எப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஏரோ மார்க் ஸ்ட்ரெயிட்டாக அன்லாக்கிங் வந்துட்டு வச்சுட்டு இந்த அன்லாக்கிங் இது இருக்கும். அது ஏரோ மார்க் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வச்சிங்கன்னா உட்காந்துரும் கரெக்டாக. அது வந்து இப்படி திருப்பினீங்கன்னா லாக்கிங் ஸ்ட்ரெயிட்டாக அது வந்துச்சுன்னா லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி அன்லாக்கிங் அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் மெத்தடு. உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். ஆன் பண்ணி வச்சு உங்களுக்கு ப்ளக் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சாத்தே பண்ணலாம், சாத்தே பண்ணலாம். மேனுவல் மோடு ஆன் ஆஃப். உங்களுக்கு வந்து இதில் வந்துட்டு அதாவது வார்ம் குக்கிங், அதாவது நீங்கள் குக் பண்ணிவிட்டு ஃபுட்டை வார்மாக வச்சுக்கணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக எத்தனை டைப் வந்துட்டு உங்களுக்கு 11 டைப்ஸ் ஆஃப் குக்கிங் ப்ரீ குக்கிங் மெத்தட் இதிலே கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே காட்டும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் குக்கிங் போடும்போது எதுக்குன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு சிம்பிளி தான் அன்பாக்சிங்கு. தேங்க்யூ வெரி மச்.